மலையில தனியா வாழும் சிச்சு காக்கா. பறவைகளோட ஊர்ல ஒரு நாள் காலையில மகிக்கழுகு ஊர்ல இருக்கிற எல்லா பறவைகளையும் வர சொல்லுச்சு. துணிக்குருவி, சிச்சு காக்கா, குகுவாத்து, சோட்டுக்கிளி, லூசிபுரா, பசங்களான பன்னு, சின்ன புஜ்ஜி எல்லாருமே அங்க வந்தாங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பெரிய சாகசத்தை செய்ய போறோம். நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற நீலகிரி மலைக்கு போலான்னு முடிவெடுத்திருக்க. இந்த தடவை ட்ரக்கிங் இருக்கு. சிச்சு காக்கா இடுப்பு பிடிச்சுக்கிட்டு சுத்தமா விருப்பமே இல்லாம, ஐயையோ, ட்ரக்கிங்கா? என்னால முடியாதுப்பா. அங்க முள்ளு எல்லாமே இருக்கும். அங்க நடக்க எனக்கு காலு வலி எடுக்கும், இடுப்பு வலி எல்லாம் எடுக்கும். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, நான் இங்கே காவலுக்கு இருந்து கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். குகுவாத்து சிரிச்சுக்கிட்டே, அட என்ன சிச்சு, எலிக்கு பூனை காவலா? அந்த மலை மேல ஒரு தங்க பழம் இருக்கு. அந்த பழத்தை யார் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு வயசாகாது, பசி எடுக்காது. அவ்வளவு அற்புதமான பழம். சிச்சு காக்கா ஆச்சரியமா முட்டு முட்ட கண்ணை காட்டி, என்னது பசி எடுக்காது, வயசாகாத? இந்த விஷயத்த எதுக்காக முன்னாடியே சொல்லல? நான் கண்டிப்பா உங்க கூட ட்ரக்கிங் வருவேன். சரி, எல்லாரும் கிளம்பலாம். நேரம் ஆயிடுச்சு. வாங்க வாங்க, எல்லாரும் கிளம்பலாம். லூசிபுரா கொஞ்சம் பதட்டமா அவ ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கிட்டு, வெயிட் வெயிட், மலை ஏறணும்னா எனக்கு நல்ல ஷூ வேணும். அதுக்கப்புறம் என் மேக்கப் கிட்டு, எனக்கு ஃபவுண்டேஷன் கிரீம் எல்லாமே வேணும். இல்லைன்னா என்னால் முடியாது. இங்க பாரு லூசி, நம்ம போறது ஃபேஷன் ஷோக்கு இல்ல, ட்ரக்கிங்க்கு. அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நான் தண்ணியும் புளியோகரை எடுத்திருக்கேன், இது போதும். ஆமா ஆமா, நான் கூட நிறைய பழங்களை எடுத்துக்கிறேன். அங்க சாப்பிட எல்லாருக்கும் தேவைப்படும்ல. ஆமா ஆமா, நான் கூட பெரிய சாக்கா பார்த்து கொண்டு வரேன். எதுக்குன்னா அங்க தங்கப்பழம் இருக்கும்ல, அதை பெரிச்சுக்கிட்டு வரணும். டே சின்ன பெரிய பேக்க கொண்டு வாடா. சரி சரி, எல்லாரும் ரெடியா இருக்கீங்கல்ல? ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வரணும். அங்க வழி எல்லாம் சரியில்லை. முக்கியமா சிச்சு, உனக்கு தான் சொல்றேன். அவசரப்பட்டு மாரிகீரி போயிட போற. ஐயோ இல்ல சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான் உங்க பின்னாடியே வருவேன் பாருங்க. மனசுக்குள்ள, எல்லாரும் ஒன்ன போனா எனக்கு என்ன கிடைக்கும்? இவங்க பின்னாடியே போய் நான் தான் முதல்ல போனோம். நீலகிரி மலைக்கு கீழே எல்லாரும் மலையேற ஆரம்பிச்சாங்க. வழியெல்லாம் ஒரே முள்ளு கல்லு. ஆனாலும் எல்லாரும் கஷ்டப்பட்டு ஏறி போய்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்கா மட்டும் எல்லாருக்கும் பின்னாடி ரொம்ப டயர்டா நடந்து வந்துகிட்டு இருந்தா. அம்மா, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, என்ன தூக்கிக்கிறீங்களாமா? என்னால நடக்க முடியல. டேய் படவா, நடந்துகிட்டு வாடா. அங்க தங்க பழம் கிடைக்குதா? அந்த பழம் கிடைச்சா உன் கை கால் வலி இருக்காது. அப்போ சிச்சு, இவங்க எல்லாம் ரொம்ப நிதானமா நடக்கிறாங்க. இப்படி போனா எப்ப போய் சேருது? நான் தான் முதல்ல போய் பழத்தை பிரிக்கணும். பன்னு கிளி மேல பார்த்து, பாத்தீங்களா மேல எவ்வளவு மேகம் அழகா இருக்குன்னு? நான் கொஞ்சம் பறக்கட்டுமாமா? டேய் வேண்டாண்டா, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நடந்து போனா தாண்டா உடம்புக்கு நல்லது. நம்ம எப்ப பறக்குறோம்ல. லூசிபுரா ஒரு பாறையில உக்காந்துக்கிட்டு, துணி, எனக்கு கொஞ்சம் குடிக்க வாட்டர் குடு. நான் தண்ணி குடிக்கும் போது என் லிப்ஸ்டிக் போதான்னு பாத்துக்கோ. சரி சோட்டு, லிப்ஸ்டிக் எல்லாம் ஒண்ணு போல, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. வா நடக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் போனா வியூ பாயிண்ட் வரும். எல்லாரும் இங்க வாங்க. இங்க ஒரு போர்டு போட்டிருக்காங்க. வலது பக்கம் போனா நல்லதாமா, இடது பக்கம் போனா கெட்டதாமா. வலது பக்கம் தான் வழி கரெக்டா இருக்கு, இந்த பக்கம் ஆபத்து. எல்லாரும் இடதுபுறமா பாக்கும்போது சிச்சு காக்கா மட்டும் வலதுபுறமா பாத்துச்சு. அங்க தூரத்துல ஏதோ செடிக்கு மேல ஜொலிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. சிச்சு காக்கா அத பார்த்து, அட, அங்க ஏதோ பழப்பழன்னு ஜொலிக்குது. ஒருவேளை அதுதான் தங்க பழமோ? இவங்க இந்த பக்கமா போறாங்க. நான் அந்த பக்கமா போய் அந்த தங்க பழத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். இன்னையோட மகாராணி. அம்மா வேண்டாமா, அந்த பக்கம் ஆபத்து இருக்காமா. டேய், நீ இவங்க கூட போடா. நான் இந்த பக்கமா போய் அந்த பழத்தை பறிச்சுக்கிட்டு வரேன். நீ இவங்க கூடயே இரு. அம்மா, இந்த பக்கம் ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க, வேண்டாம் வாங்கம்மா. டேய், நீ இவங்க கூட போடா, நான் பின்னாடியே வந்துடுறேன். சிச்சு காக்கா வலுக்கட்டாயமா துணி கூட சின்னவ அனுப்பி விட்டுட்டு அவன் மட்டும் வலது பக்கமா இருக்கிற அந்த வழியில போனான். வழியெல்லாம் பயங்கரமா ரொம்ப சின்னதாவும் இருந்துச்சு. வழியில நிறைய முள் புதர்களும் இருந்துச்சு. அட, என்ன இது? காலுக்கு முள்ளெல்லாம் குத்துது. கஷ்டப்பட்டாதான் அதுக்கேத்த பலன் கிடைக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல. இன்னும் கொஞ்சம் முன்னாடி பாக்குறேன். சிச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தா. பக்கத்துல வந்து பாக்கும்போது அது தங்க பழம் கிடையாது. டூருக்கு வந்தவங்க யாரோ தூக்கி போட்டு போன ஒரு கோல்டன் பேப்பர். அதுதான் பளபளன்னு ஜொலிச்சுது. அதை பார்த்து சிச்சு காக்கா ஏமாந்துச்சு. அட, என்ன இது? சாதாரணமான பிளாஸ்டிக் கவரா? நான் தான் ஏதோ தங்க பழம்னு நினைச்சு அவசரப்பட்டு இந்த வழியா வந்துட்டேன். ஐயோ, நான் பெரிய ஆபத்துல சிக்கிக்கிட்டேனோ. அதுக்குள்ள வானிலை மாற ஆரம்பிச்சுது. மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சுது. நல்ல சில்லன்னு காத்தும் வீச ஆரம்பிச்சுது. சிச்சு காக்கா இருக்கிற இடத்துல இருந்து இந்த பக்கம் ஒரு பெரிய பள்ளம், அந்த பக்கம் உயரமான மலை. சிச்சுக்கு பயம் வந்துருச்சு.
ஐயையோ, இந்த பக்கம் வழியே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் மேகமூட்டமா இருக்கு. நான் எந்த பக்கம் போறது? வழி தவறி வந்துட்டேனா? சிச்சு காக்கா வேகமா பின்னாடி திரும்பி வந்தா. எவ்வளவு தூரம் போனாலும் அவளுக்கு வழியே தெரியல. இருக்க இருக்க இருட்டாக வேற ஆரம்பிச்சுது. பக்கத்துல ஒரு பெரிய பள்ளமும் இருந்துச்சு. அதை பார்த்ததும் அவளுக்கு கை கால் எல்லாம் நடுங்குச்சு. சிச்சு காக்கா ரொம்பவும் சத்தமா, யாராவது இருக்கீங்களா? டேய் சின்னு, புஜ்ஜி, பன்னு, மகி, காப்பாத்துங்க. ஆனா அவ சத்தம் யாருக்குமே கேட்கல. காத்தோட காத்த கலந்து போச்சு. மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. ஆனா இன்னொரு பக்கம் மத்த பறவைங்க எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பா மலை உச்சிக்கு வந்துட்டாங்க. அங்க டிஃபன் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. எல்லாரும் இருக்குமா? ஒரு தடவை பாத்துக்கங்க. புஜ்ஜி, பன்னு. ஆமா, சிச்சு எங்க? ஏ சின்னு, உங்க அம்மா எங்கடா? சின்னு அழுதுகிட்டே, ஆண்டி, அம்மா ஏதோ சீக்ரெட் மிஷின் அப்படின்னு அந்த வழியா போனாங்க. எனக்கு அம்மா வேணும், பயமா இருக்கு ஆண்டி. மகிக்கழுகு ரொம்பவும் கோவமா, ஐயோ, அந்த பக்கம் போனாலா? அந்த பக்கம் ஆபத்து இருக்குன்னு தான் நான் சொன்னேனே. மழை வேற வர மாதிரி இருக்கு. சரி, இங்கே இருங்க, நான் போய் வந்துடுறேன். ஐயோ, நான் தான் இந்த பக்கம் பழம் கிடைக்குதுன்னு ஏதோ தமாசுக்கு சொன்னேன். என் பேச்சை நம்பிதான் அவ போயிட்டா. என்னால சிச்சுக்கு பெரிய ஆபத்து. நம்ம எல்லாருமே போய் சிச்சுவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடலாம். வேண்டாம் வேண்டாம், நீங்க எல்லாரும் பார்த்து பத்திரமா இங்கே இருங்க. நான் போய் சிச்சுவை கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க பத்திரமா இருங்க. மகிக்கழுகு ஆகாயத்துல பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அங்க மழை பயங்கரமா பெஞ்சுது. அந்த மழையில சிச்சு எங்க இருக்கான்னு தேடிக்கிட்டு போகும்போது சிச்சு காக்கா இன்னொரு பக்கம் மழையில நனைஞ்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம, குளிர் தாங்க முடியாம இடி சத்தத்தை கேட்டு அவ பயந்துகிட்டு இருந்தா. ஐயோ, தெரியாம வந்து நான் இங்க மாட்டிக்கிட்டேன். எனக்கு தங்க பழமும் வேண்டாம், வெள்ளி பழமும் வேண்டாம். எங்க வீட்டாண்ட கிடைக்கிற சாதாரண பழமே போதும். எனக்கு அதிகமா ஆசைப்பட்டு இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டேன். அப்பதான் ஆகாயத்துல ஏதோ ஒண்ணு பெருசா பறந்து வர மாதிரி சிச்சுவுக்கு தெரிஞ்சுது. சிச்சு பயந்து போய் கண்ணு முடிக்கிட்ட. ஆனா வந்தது மகிக்கழுகு. இங்கதான் இருக்கியா? இங்க இருந்து கீழே விழுந்தா ஒரு எலும்பு துண்டு கூட மிச்சம் இருக்காது. வா. சிச்சு காக்கா கண்ணு திறந்து, மகி, வந்துட்டீங்களா? ஐயோ, என் உயிர் போச்சுன்னு நினைச்சிட்டேன். என்னால நடக்க முடியல, காலெல்லாம் உதறுது. சரி சரி, நீ என் மேல ஏறி உக்காந்துக்கோ. பார்த்து பத்திரமா கட்டியா பிடிச்சிக்கோ. சிச்சு பயந்துகிட்டே மகியோட முதுகுல ஏறி உக்காந்துக்கிட்டா. மகிக்கழுகு ரொம்பவும் கவனமா அந்த மலையில 2 பேருமே பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டாங்க. அது ஒரு குகை. எல்லாரும் சிச்சு காக்காவுக்காக ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா அங்க வந்துச்சு. சின்ன காக்கா அவங்க அம்மாவை பார்த்ததும் சந்தோஷமா போய் கட்டி பிடிச்சான். அம்மா வந்துட்டீங்களா? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? துணி சிச்சு கையில ஒரு டவலை கொடுத்துட்டு, என்ன காரியம் பண்ணிட்ட? தங்கப்பழம் கிடைக்குது அப்படின்னு உன்னோட உயிரை கூட இழக்கிறதுக்கு ரெடியா இருந்தியா? ஆமா சிச்சு, நீ இல்லாம பாத்தியா என்னோட மேக்கப் எல்லாம் எப்படி கழிஞ்சு போச்சுன்னு? நீ இல்லன்னு எங்களுக்கு என்டர்டெயின்மெண்டே இருக்காது. சிச்சு, என்னாலதான் உனக்கு ஆபத்தே வந்துச்சு. நான் தான் ஏதோ சும்மா தமாசுக்கு சொன்ன, நீ நம்பிட்டியா? சிச்சு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு, இல்ல இல்ல, நீங்க யாருமே தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதிகமா ஆசைப்பட்டு பேராசைக்கு போய் இன்னைக்கு என் உயிரையே இழந்திருப்பேன். நீங்க எல்லாரும் தான் இன்னைக்கு என்ன மன்னிக்கணும். ஒண்டியா இருக்கிறது மட்டும் ஆபத்து தான். ஐயோ சிச்சு, பயப்படாத. எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் நல்லது. இந்த பழத்தை சாப்பிடு, ஸ்ட்ரென்த் வரும். எல்லாரும் கூடி இருந்தாதான் அதோட பலமே அதிகம். இனிமே எல்லாரும் ஒத்துமையா கூடிதான் இருக்கணும். அப்பதான் எந்த ஆபத்தும் இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே உங்களை விட்டு எங்கேயுமே தனியா போக மாட்டேன். எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன். ஆமா, துணி சொன்ன மாதிரி அந்த புளியோகரை எல்லாம் எங்க? பசியில எனக்கு உயிரே போகுது. எல்லாரும் சத்தமா சிரிச்சாங்க. ஆண்டி, உங்க உயிர் போனாலும் போகுமே தவிர உங்களோட பசி மட்டும் உங்களை விட்டு போகாது. ஆமா ஆமா, எல்லாரும் சரியா சொன்னீங்க. துணி, எனக்கு சாப்பாடு தரியா? எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சாங்க. மழை விட்டதும் எல்லாரும் கஷ்டப்பட்டு மலையை விட்டு கீழே இறங்கி ஊருக்கு பாதுகாப்பா வந்து சேர்ந்தாங்க. அப்படி சிச்சு அன்னைக்கு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டா. ஒரு நாள் ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் ஒரு மரத்துக்கு கீழே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஊரோட தலைவியான மகிக்கழுகு ஒரு மைக்க பிடிச்சுக்கிட்டு கம்பீரமா நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ முதல் வரிசையில சோட்டுக்கிளி, துணிக்குருவி, சிச்சு காக்கா, லூசிபுரா, குஹுவாத்து, பன்னு, சின்னு, புஜ்ஜி எல்லாரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அதுல சிச்சு காக்கா மட்டும் சின்ன கூட சேர்ந்து எல்லாரையுமே சந்தேகமா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப மகிக்கழுகு மைக்ல, எல்லாரும் நல்லா கேளுங்க. இந்த வருஷம் வெயில் அதிகமா இருக்கு. எல்லாரும் ரொம்ப சோர்வா இருக்கீங்க. அதனால நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவெடுக்கலான்னு இருக்கேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாம எல்லாரும் நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற அருவிக்கு டூர் போக போறோம். அது கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. வாவ், அப்போ பிக்னிக்கா அப்படின்னு குஹு சந்தோஷப்பட்டு, டூர் போறோமா? நான் ரெடி. இந்த வெயில்ல இறக்கையெல்லாம் வெள்ளை கலர் இருந்து கருப்பா மாறிடுச்சு. அந்த அருவி தண்ணியில குளிச்சாதான் உடம்புல ஒட்டி இருக்கிற அழுக்கெல்லாம் போகும்.
டிக்கெட் நான் புக் பண்றேன். அம்மா, வாட்டர் ஃபால்ஸாமா? நானும் பன்னும் சேர்ந்து வாட்டர்ல பால் விளையாடுவோம். எனக்கு ஒரு புது ஸ்விம்மிங் ட்ரெஸ் வாங்கி கொடு. அப்போ பன்னு புஜ்ஜி பக்கத்துல இருந்து, ஆமா புஜ்ஜி, நாம அங்க ஸ்விம்மிங் காம்படிஷன் வச்சுக்கலாம். சரிம்மா, எல்லாரும் ஒன்னா போறோம்ல, சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் கேளுங்க, இந்த ட்ரிப்பு போறதுக்கு நான் ஒரு ஏசி பஸ்ஸை பேசியிருக்கேன். அப்புறம் சாப்பாடு தண்ணி எல்லாமே அதிலேயே கொடுத்துருவாங்க. அதுக்கு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆளுக்கு 500 ரூபாய் அப்படின்னு சொன்னது கேட்ட உடனே சிச்சோவுக்கு ஒரு நிமிஷம் இதயமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அவளால அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதனால சிச்சோ சத்தமா, ஒரே ஒரு நிமிஷங்க மஹி, எவ்வளவு சொன்னீங்க? 500 ரூபாவா? ஒத்த நாளுக்கா? இது பகல் கொல்ல. நாம என்ன அமெரிக்காவா போக போறோம்? இத நான் வன்மையா கண்டிக்கிறேன். அடியே சிச்சோ, 500 ரூபாய் வச்சு இந்த நாள்ல என்ன பண்ண முடியும்? ஏசி பஸ், பிரியாணி, ஜூஸ், ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, பேசாம 500 ரூபாய் கொடு. உன்ன மாதிரி பியூட்டி பார்லருக்கு ஆயிரக்கணக்கில் பணம் கொட்டுறவங்களுக்கு பணத்தோட மதிப்பு தெரியாது. இங்க பாருங்க மஹி, சின்ன பையன், அவனுக்கு பாதி டிக்கெட்டு, அதாவது 250 ரூபாய். என்கிட்ட பஸ்ஸுக்கு ஃப்ரீ பாஸ் இருக்கு, அதனால நான் அப்படியே வந்துடுறேன். சிச்சோ, சின்ன பையன்தான், ஆனா சாப்பிட்றதுல நம்ம எல்லாரையும் மிஞ்சிருவான். அவனுக்கு சாப்பாடு வேணும்னா முழு டிக்கெட்டு தான். அப்புறம் உனக்கு ஃப்ரீ பாஸ் எல்லாம் கிடையாது. இது என்ன ஓசி பஸ்ஸா? 500 ரூபாய் கொடுத்தா கொடு. சிச்சுக்காக கோவமா, அப்படின்னா நான் வரல, சின்னவும் வரமாட்டான். 500 ரூபாய் கொடுத்து தண்ணியை பார்க்க போகணுமா? எங்க வீட்டு பாத்ரூம்ல திறந்து விட்டாலே குழல தண்ணி வரும். அப்போ குஹு கோவமா, அடியே சிச்சோ, பாத்ரூம் தண்ணிக்கும் வாட்டர் ஃபால்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாதவளா நீ? வாய் முடிக்கிட்டு வா, ஜாலியா இருக்கும். அப்போ சின்ன ரொம்ப கவலையா, அம்மா ப்ளீஸ்மா, நம்ம வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகலாமா? பன்னு புஜ்ஜி எல்லாம் கூட வராங்க. அப்புறம் பஸ்ஸில் சாப்பிட லட்டும் தராங்களாமா. பிரியாணி லட்டு எல்லாம் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குல்லம்மா. வாய் மூடுறா, லட்டு சாப்பிட்டா பல்லு சொத்தையாயிடும். நாம் 500 ரூபாய் கொடுத்து அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு கடவுள் ரெக்கையை கொடுத்துருக்கானே, அது எதுக்கு? நாம் பறந்து போக போகிறோம். இது நான் இவங்க எல்லாருக்கும் விடுற சவால் தான். நாம் 2 பேரும் அவங்க போகிறதுக்கு முன்னாடியே பறந்து அந்த இடத்துக்கு போயிடலாம். அப்போ 500 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. அப்போ குஹுவாத்து கிண்டலாம், ஐயோ சிச்சோ சவால் விட்டானா அவ செய்யாம விட மாட்டான். சரி சிச்சோ, ஒரு போட்டி வச்சுக்கலாமா? எங்க எல்லாருக்கும் முன்னாடி நீ அங்க போய் ஃப்ரெஷ்ஷா இருந்த அப்படின்னா உனக்கு என் டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிற மீன் குழம்பை கொடுக்குறேன். இல்ல அப்படின்னா எங்க எல்லாருடைய பஸ் சார்ஜும் நீ தான் கட்டணும், சரியா? என்னது மீன் குழம்பா? டீல், ரெடியா இருங்க. நான் யாரு அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில பஸ் கிளம்புச்சு. எல்லாரும் பஸ்ஸுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஜன்னல் வழியா வெளியே பார்த்துக்கிட்டு சந்தோஷமா வந்துகிட்டு இருந்தாங்க. குஹு பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு இருந்தா. சிச்சு காக்கா சின்ன காக்கா மட்டும் அந்த பஸ் கூடவே பறந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ பன்னு புஜ்ஜி 2 பேரும் ஜன்னல் வழியா அவங்கள பார்த்து, அம்மா அங்க சின்னவ பாரு, பாவம் அவன் நம்ம பஸ்ஸுக்கு பின்னாடி பறந்து வரான். பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாண்டா, இந்த சிச்சு போட்ட சவால்ல பாவம் சின்னவுக்கு தான் கஷ்டம். நம்ம ஏசி பஸ்ல உட்காந்து ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா அவன் பறந்து வந்துகிட்டு இருக்கான். பஸ் ஸ்பீடா முன்னாடி போயிடுச்சு. சிச்சு சின்ன 2 பேரும் பின்னாடி தங்கிட்டாங்க. காத்து வேகமா வீசுச்சு. அம்மா எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்ச நேரம் நின்னுட்டு போலாமா? கீழே ஏதாவது ஆறு இருக்கான்னு பாருமா. நாம நிக்க கூடாதுரா, குஹு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, மீன் குழம்பு மீன் வறுவல். அதனால நின்னோம், அப்புறம் அவங்க ஜெயிச்சிடுவாங்க. அப்புறம் எல்லாருக்கும் பஸ் சார்ஜ் நான் கட்ட வேண்டியதா போயிடும். சிச்சு காக்கா சீக்கிரமா போகணும் அப்படின்னு குறுக்கு வழியே தேர்ந்தெடுத்துச்சு. ஆனா அங்க அடிச்சுக்கிட்டு இருந்தது அனல் காத்து. அந்த அனல் காத்துல அவங்களால முன்னாடி பறக்க முடியல. அவங்க பின்னாடி தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா ரொம்ப டயர்டா, டே சின்னோ டயர்ட் ஆகாத, பாரு சீக்கிரமா பறந்து எல்லாருக்கும் முன்னாடி நம்ம போகணும், இல்லைன்னா போட்டியில நாம தோத்துருவோம். மதியம் 12 மணி. அது வாட்டர் ஃபால்ஸ். எல்லாருமே வாட்டர் ஃபால்ஸ்ல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. மஹிக்கழுகு ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. பன்னு புஜ்ஜி 2 பேருமே தண்ணியில பால் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. குஹுவும் சந்தோஷமா நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தா. லூசி புறா ஒவ்வொரு விதத்திலையும் அவளை செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தா. ஹேய் எல்லாரும் இங்க பாருங்க, வாட்டர் ஃபால்ஸ் செல்ஃபி எடுத்துக்கலாம், சீஸ். அப்பதான் திடீர்னு டப்புன்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா சிச்சு காக்கா சின்ன காக்கா 2 பேரும் ஆகாயத்துல இருந்து கீழே டம்முன்னு விழுந்தாங்க. அவங்க முகம் ஏதோ ரயில் இன்ஜினுக்கு கரியளி போட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாவம் சின்ன காக்கா ரொம்பவும் சோர்வா, தண்ணி கொடுங்க ப்ளீஸ். அம்மா பாவம் சின்னும், அவனுக்கு குடிக்க குளுக்கோஸ் கொடு, அவனை பார்த்தாலே ரொம்ப கவலையா இருக்குமா. துணிக்குருவி உடனே சின்னவுக்கு குளுக்கோஸ் தண்ணியை குடிக்க கொடுத்தா. அப்படியே சிச்சு காக்காவுக்கும் தண்ணியை குடிக்க கொடுத்ததும் அவ முழிச்சு பார்த்துட்டு, வந்துட்டோமா, பஸ்ஸுக்கு முன்னாடியே வந்துட்டோமா, பின்ன சிச்சு நான் சும்மாவா? குஹு
எங்க இருக்கு அந்த மீன் வறுவல் கொடு. குஹு வெளியில வந்து சிரிச்சுக்கிட்டே, அடியே சிச்சு, நாங்க வந்து 1 மணி நேரம் ஆச்சு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு, குளிச்சும் ஆச்சு. நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போதே கொண்டு வந்த மீன் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டேன். நீ தோத்து போயிட்ட. உன் முகத்தை பாரு, ரயில் இன்ஜினுக்கு கறி அள்ளி போட்ட மாதிரி தான் இருக்க. சிச்சு காக்கா ரொம்ப கவலையா, ஐயோ குறுக்கு வழியில வர நினைச்சு இப்படி ஏமாந்து போயிட்டனே. சரி, எனக்கு இப்போ பசிக்குது. லஞ்ச் மெனு என்ன? பிரியாணி இருக்கா? மெனுல நிறையா இருக்கு சிச்சோ. வெஜ் பிரியாணி, சிக்கன் 65, ஐஸ்கிரீம், குலாப் ஜாமுன். ஆனா மகிக்கழுகு சொன்னது கேட்டு சிச்சு காக்கா, ஆனா என்ன, சீக்கிரம் பரிமாறுங்க. பணம் கொடுக்காதவங்களுக்கு சாப்பாடு இல்லை சிச்சோ. ரூல்னா ரூல் தான். நீ காசு கொடுக்கலல, அதனால காத்த சுவாசிச்சு வாழ்ந்துக்கோ. என்னங்க மகி, இது அநியாயம். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு சாப்பாடு இல்லையா? உங்களுக்கு மனிதாபிமானம் இல்லையா? தயவு செஞ்சு மிச்சம் இருக்கிறதாவது கொடுங்க. எதுவும் மிச்சம் இல்லை, நாங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சிச்சு ரொம்ப கவலைப்பட்டான். பாவம் சின்னுவும் கவலையோடு தான் இருந்தான். அப்போ லூசி, டோனி எல்லாரும் சேர்ந்து அவங்க சாப்பாட்டில் பாதி சாப்பாடு சிச்சுவுக்கு சின்னுவுக்கு கொடுத்தாங்க. சிச்சு அதை சாப்பிட்டா. ஆனால் இன்னும் அவளுக்கு பசியாக தான் இருந்துச்சு. அன்னைக்கு சாயந்தர நேரம் எல்லாரும் பஸ்ல ஏறிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சுவுக்கு மறுபடியும் பறக்க முடியல. அவளுக்கு ரெக்கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுது. அம்மா, நான் பஸ்ல போறேன், என்னால பறக்க முடியாது. ரெக்கையெல்லாம் விட்டா கீழே விழுந்துடும் போல. நான் பஸ்லயே போய்க்கிறேம்மா. சரிடா, என்னால இந்த முடியல. ஆனா 500 ரூபாய் கட்டவும் மனசு இல்ல. ஏதாச்சும் ஐடியா பண்ணி ஆகணும். அப்போ சிச்சு காக்கா மஹி கழுகு கிட்ட போய் ரிக்வெஸ்டா, மஹி, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். லக்கேஜ் வைக்கிற இடத்துல நானும் சின்னும் உக்காந்துக்கிறோம். அதுக்கு ஃபேர் எதுவும் இல்லைல்ல. நான் வேணா இந்த டயருக்கு காத்து வேணும்னாலும் அடிச்சு கொடுக்குறேன். அடே சிச்சு, நீ லக்கேஜ் வைக்கிற இடத்துல உக்காந்துக்கிட்டா அப்புறம் வழியில விழுந்துருவ. உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வேண்டியிருக்கும். அப்புறம் இந்த டயருக்கு நீ காத்தடிச்சா டயரு வெடிச்சு போயிடும். மகிக்கழுகு கோமா, சிச்சு, உன்னோட கஞ்சத்தனத்தை விடு. இல்லைன்னா நீ இங்கே இருக்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல ராத்திரி ஆச்சுன்னா யானைங்க வரும். யானைங்க உன்னை மிதிச்சு போட்டு போயிடும். சிச்சு காக்கா யானைன்னு சொன்னதும் பயந்துக்கிட்டு, யானையா, வேண்டாம், நான் டிக்கெட் வாங்கிக்கிறேன். ஆனா இப்ப என்கிட்ட பணம் இல்லையே. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கொடுக்கவா? நோ, கிரெடிட்லாம் இல்ல. ஒழுங்கா பணத்தை கொடு. இல்ல கழுத்துல இருக்கிற தங்க செயினையாவது கொடு. ஐயோ, இது கவரிங் செயின், வித்தா 10 ரூபாய் கூட தேராது. ப்ளீஸ் நம்புங்க. அப்ப லூசிபுரா சிரிச்சுக்கிட்டே, ஆமா, அவகிட்ட நகை எங்க இருக்கு? அது வெறும் கில்ட்டு செயின் தான். பரவாயில்ல விடுங்க மஹி, சிச்சுவோட பணத்தை நான் கொடுத்துடுறேன். பாவம் சின்னு ரொம்ப டயர்டா இருக்கான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவகிட்ட நான் அந்த பணத்தை வாங்கிக்கிறேன். சிச்சு ரொம்ப சந்தோஷமா, தேங்க்ஸ் டோனி, நீ தேவதை மாதிரி. நான் வீட்டுக்கு போனது பணத்தை கொடுக்கலாம். ஆனா என்கிட்ட பணம் இல்ல. அதனால 1 வாரத்துக்கு உன் வீட்டு வேலை எல்லாத்தையுமே நான் செய்யறேன். அப்போ அதுக்கு அந்த பணம் சரியா போயிடும்ல. ஓ, பணத்துக்காக வேலை செய்ய போறியா? நல்லது, உடம்பு நல்லாதான் இருக்கும். எல்லாரும் அதை கேட்டு சிரிச்சு பஸ்ல ஏறி உட்காந்தாங்க. சிச்சு சீட்ல போய் சோர்வா சாஞ்சுக்கிட்டா. புஜ்ஜி பண்ணு 2 பேரும் சின்னுவை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பாடா, இந்த ஏசி காத்து எவ்வளவு நல்லா இருக்கு. அம்மா, இன்னொரு தடவை இவ்வளவு தூரம் பறந்து வர சொல்லாத. நெக்ஸ்ட் ஊட்டி ட்ரிப்புக்கு இப்போலேருந்து நீ பணத்தை சேர்த்து வச்சுக்கோ. ஆமாடா சின்னு, சவால் விட்டு தேவையில்லாம உன்னையும் கஷ்டப்படுத்திட்டேன். இன்னையிலிருந்து நம்ம எங்க போறதுக்கும் நான் பணத்தை சேர்த்து வச்சிடுறேன். துணியோட வீட்டில் வேலை செஞ்சு முதல்ல கடனை அடைக்கணும். அப்படி பஸ் போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு சந்தோஷமா போய்கிட்டு இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணத்தை அதிகமா செலவு பண்றது தப்புதான். ஆனா அதுக்காக தேவைக்கு கூட செலவு பண்ணலன்னா இப்படிதான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும்.